friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Kanmani தமிழ் பியூட்டி டிப்ஸ். நம்ம சேனல்ல பார்க்குற எல்லாருக்குமே ஹார்ட்லி வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா unwanted hairs. சோ எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்கும். unwantedா ஹேர் நம்மளுக்கு கையில கால்ல அது நார்மலா வளர்றதா, பட் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. சோ அதை வந்து நம்ம வீட்லயே எப்படி வந்து ஈஸியா ரிமூவ் பண்றது, அதுவும் வந்து ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல அண்ட் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவ் ரிசல்ட் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பேசிக்கலி நான் எப்பவுமே வந்து நான் என்னோட அன்வான்ட் ஹேர்ஸ் கையில காலில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேவ் தான் வந்து பண்ணுவேன். இது வந்து நான் நிறைய வீடியோஸ்ல வந்து கூட சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கேன். பட் ஷேவ் பண்றது வந்து சீக்கிரமா நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆயிடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா வந்து நம்ம ஷேவ் பண்ணும்போது இப்படி மேல இருந்து தான் வந்து நம்மளுக்கு ஹேர் ரிமூவ் ஆகுது. அதனால ரூட்ஸ்ல வந்து சீக்கிரமா வந்து ஹேர் க்ரோத் ஆயிடும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் லேட்டா வந்து இந்த ஹேர் க்ரோத் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா இந்த வேக்ஸ் வந்து பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வேக்சிங் வந்து நம்ம மோஸ்ட்லி இல்லை, எப்பவுமே வந்து பார்லர்ல தான் வந்து பண்ணுவோம். இல்லை சில பேர் வீட்டில் கூட வந்து பண்ணுவாங்க. பட் ரொம்ப வந்து ப்ரைஸியா இருக்கும், அவ்வளோலாம் வந்து நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ வீட்லயே வந்து கம்மி பட்ஜெட்ல எப்படி வந்து நம்ம வேக்சிங் பண்றது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நான் ஆக்சுவலி ஒரு பிராண்ட் கூட வந்து கொலாபரேஷன் வீடியோ தான் இது. நான் வேக்சிங் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை தான். பட் இந்த கொலாபரேஷன் வரதுக்கும் சரி ஓகே நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டோட ரெடி டு யூஸ் கோல்ட் வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் தான் வந்து நான் ட்ரை பண்ண போறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கையில வந்தோன்னே நான் வந்து நிறைய யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த வீடியோஸ் எப்படி இது யூஸ் பண்ணணும், இது நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. மெயின் திங் பாத்தீங்கன்னா இது வந்து அஃபோர்டபிள் அண்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. பிகினர்ஸ் கூட வந்து இது தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு அந்த விஷயத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து உண்மையாவே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது இதை ட்ரை பண்றதுக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால சரி ஓகே நான் ஷேர் பண்றேன். ஆல்சோ வந்து நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும், இது எவ்வளவு நாள் வந்து இந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் லேட்டர் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இந்த வீட் ரெடி டு யூஸ் வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட் வந்து இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்கின் டைப் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வீட் ரெடி டு யூஸ் வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ்ல இது வந்து நார்மல் ஸ்கின்காக இதுல வந்து ஷியா பட்டர் அண்ட் அக்காய் பெரி சென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது நார்மல் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வீட்டோட சென்சிட்டிவ் ஸ்கின்காக யூஸ் பண்றது. இதுல வந்து ஆல்மண்ட் ஆயில் அண்ட் கார்ன்ஃபிளவர் சென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது வீட்டோட ட்ரை ஸ்கின்கான வேக்ஸ் ஸ்ட்ரிப். இதுல வந்து ஆலோவேரா அண்ட் கிரீன் டீ சென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின்க்கு என்ன கன்சர்னோ அந்த வேரியன்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் வந்து வரும். ஓகே, இப்போ இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேட்லாக் வந்து கொடுத்திருப்பாங்க, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா எல்லா ப்ராடக்ட்லயும் இருக்கிற மாதிரி. அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ரீ கோட்டட் கோல்ட் வேக்ஸ் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரிப்ஸ். பாத்தீங்கன்னா தெரியும், லைக் தின்னா பேப்பர் மாதிரி இருக்கும், நடுவில் வந்து அந்த வேக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து 8 ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்கும் மொத்தம். லாஸ்டா வந்து பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வைப்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க, 2 பேக்கெட் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வேக்ஸ்லாம் வந்து நம்ம கால்ல எக்ஸஸா ஊட்டி இருந்ததுன்னா இதை வச்சு நம்ம தொடச்சோம்னா வந்துரும். ஸோ ஒரு பாக்ஸ்லயுமே உள்ள இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது 8 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கிறது. இதை வச்சு நீங்க ஒரு லைக் ஃபுல் ஹேண்டோ ஃபுல் லெக்ஸ் வந்து தாராளமா வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபுல் பாடி பண்ண போறீங்க அப்படின்னா 20 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கிறது கூட வந்திருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 20 ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம லெக்ஸ் ஃபுல் பாடி கிட்டத்தட்ட வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஃபுல் பாடிக்கான கிட்ட தான். அண்ட் இதுலயும் வந்து வைப்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் திங், வைப்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, இதை வச்சு நான் எப்படி வந்து வேக்சிங் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துடலாம். அண்ட் ஒரு சின்ன டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ இன்னைக்கு வேக்சிங் பண்ண போறீங்கன்னா ஒரு 3 நாள்ல இருந்தே நீங்க இந்த பாடி லோஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருந்ததுன்னா ஒழுங்கா வந்து உங்களுக்கு ஹேர் வந்து பிளக் ஆயிட்டு வெளில வராது. அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்கின் வந்து ஆயிலியா இருக்காத மாதிரி பாத்துக்கோங்க அண்ட் ஸ்வெட் ஆகாத மாதிரி பாத்துக்கோங்க. ஆயிலியா இருந்துச்சுன்னா நல்லா வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வேக்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்சோ வந்து இப்ப நம்ம பார்லர்ல எல்லாம் போனோம்னா வந்து பவுடர் போட்டு வேக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, சோ அது வந்து தேவை கிடையாது. ஏன்னா அது வந்து ஹாட் வேக்ஸ். இப்ப நம்ம பண்ண போறது கூல் ஜெல் வச்சு வந்து வேக்ஸ் பண்ண போறோம். அதனால அந்த பவுடர் போட்டு பண்ற அவசியம் வேண்டாம். சோ ஸ்வெட் இல்லாம அண்ட் ஆயிலியா இல்லாம மட்டும் பாத்துக்கிட்டா போதும். கூல் வேக்ஸ்ன்றதுனால பர்னிங்லாம் வந்து இருக்காது. இருந்தாலும் வந்து சின்னதா ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இது பெட்டர் வே டு வேக்ஸ்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்லயே வந்து நம்ம பார்லர் எஃபெக்ட்ல சூப்பரா கம்ஃபர்ட்டா உட்கார்ந்து வேக்ஸ் பண்ணலாம். ஓகே, நான் இந்த ப்ராடக்ட் வந்து டெஸ்ட் பண்றதுக்காகவே கால்ல கொஞ்சம் நிறையவே வந்து முடி வளர்த்து வச்சிருந்தேன். சோ அதனால கண்டுக்காதீங்க யாரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்வெட்டா இருக்க கூடாது, ஆயிலியா இருக்க கூடாது. அதனால முன்னாடியே வந்து தொடச்சுக்கணும். இப்போ நான் ட்ரை ஸ்கினோட வேக்ஸ் ஸ்ட்ரிப் தான் வந்து ட்ரை பண்ண போறேன். ஏன்னா எனக்கு வந்து ட்ரை ஸ்கின். சோ இதை ஓபன் பண்ணிட்டு நான் வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்படிதான் இருக்கும். இது ரெண்டும் வந்து ஒட்டிட்டு இருக்கும். சோ இதை வந்து நம்ம பீல் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு யூஸ் பண்றதுக்காக. இதை வந்து நம்மளுக்கு எங்க ஹேர் அன்வான்டா இருக்கோ அங்க வந்து நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். பிளேஸ் பண்ணிட்டு கையை வச்சு நல்லா வந்து ஹேர் எந்த டைரக்ஷன்ல இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து தடவி விட்டுக்கணும். நல்லா வந்து தடவி விட்டாச்சு. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம பீல் பண்ண போறோம். ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வேக்ஸ் வந்து ட்ரை பண்ண போறேன். நான் பார்லர்ல கூட இது வரைக்கும் பண்ணதில்லை. அதெல்லாம் எனக்கு உண்மையாவே ரொம்ப பயமா இருந்தது, வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அஃப்கோர்ஸ் வலிக்கதான் செய்யும். நான் மனசு கட்டுப்படுத்திட்டு வந்து அதை பீல் பண்ணேன். இப்போ அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சுட்டு நல்லா ஃபோர்ஸா வந்து நம்ம பீல் பண்ணணும்.
ஆப்போசிட் டைரக்ஷன்ல. வாவ், பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்ப எப்படி வந்து ஹேர் எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த ஏரியா வரைக்கும் உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சுன்ட்டு. இப்ப அந்த பிளேஸ வந்து தொட்டு பார்க்கவே அவ்வளவு சாஃப்டா இருக்கு ஸ்கின். சோ திரும்ப அந்த ஸ்ட்ரிப்பை வந்து யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் அதுல இன்னும் கொஞ்சம் அந்த அது என்ன சொல்லுவாங்க கம் வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு ஓவரா ஹேர் இருந்ததுனால என்னால 2 வாட்டி தான் வந்து அதை யூஸ் பண்ண முடிஞ்சது ஒரு ஸ்ட்ரிப்பை. ஸோ உங்களுக்கு கம்மியான ஹேர் இருந்துச்சுன்னா நீங்க 2, 3, 4 வாட்டி கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அதே வேக்ஸை வந்து இன்னொரு இடத்துலயும் பிளேஸ் பண்ணி நான் திரும்ப பீல் பண்ணேன். நல்லா தான் ஹேர் ரிமூவ் ஆச்சு. ஸோ நான் இதே மாதிரி ஃபுல்லா வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸஸா அந்த வேக்ஸ் ஏதாவது ஒட்டி இருந்ததுன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபினிஷிங் வைப்ஸ், ஸோ அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னா வந்து உங்களுக்கு க்ளீன் ஆயிடும். ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து தொட்டு பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. ஸோ இது யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி தான். பீல் பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம், புல் பண்ண போறோம், ஸ்மூத்தான ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பார்லர்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்றது பதில் வீட்லயே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ டைமும் வந்து கன்சியூம் ஆகும். அட் த சேம் டைம் வந்து காஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 8 ஸ்டெப்ஸோடது வந்து 99 rupees தான். ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு வந்து இது 28 days வரைக்கும் இந்த ஸ்மூத்னஸ் அப்படியே வந்து உங்களுக்கு இருக்கும். லைட்டா தான் வந்து கொஞ்சம் ஹேர் வளரும். ஏன்னா வந்து நம்ம ரூட்ல இருந்தே பிளக் பண்றதுனால ஹேர் growth ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் உங்களுக்கு ஸ்லோவா இருக்கும் ஷேவ் பண்றதை விட. சோ அதனால தாராளமா வந்து நீங்க இது ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து எல்லா இடத்துலயுமே ஈஸியா அவைலபிளா இருக்கும். சூப்பர் மார்க்கெட், லோக்கல் ஸ்டோர், ஆன்லைன், அமேசான் அந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நான் ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதால எனக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்டாவும் இருந்தது. ரிசல்ட்டும் வந்து பக்காவா வந்ததுனால எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ வந்து உண்மையாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Kanmani. Bye. Take care.